நான் பத்த வச்ச நெருப்பு நல்லா பத்திக்கிட்டு எரியுது போல. சொல்லு பைரவி. சஞ்சய், நான் 20 லட்சம் ரூபாய் உன்கிட்ட பணம் வாங்கினேன்னு நீ ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னியா? வாட்? நீங்க என்கிட்ட 20 lakhs வாங்கினத நான் எதுக்கு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல போறேன்? நீதான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டியே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்லுவேன்? என் உயிரே போனாலும் நான் சொல்லுவேனா? நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆறுமுகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து கேட்டான். அதுவும் நீ தான் சொன்னேன்னு சொல்றான். ஐயோ, நான் போய் சொல்லுவேனா பைரவி? தான் தெரியுமே அந்த ஆறுமுகத்துக்கு என்ன பிடிக்காதுன்னு. அதனால அவன் என் மேல வீணா பழி போடுறான். எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணுங்கிறது அவனோட நோக்கம். அதனாலதான் அவன் இப்படி போட்டு வாங்க. நீ ஒன்னும் பயப்படாத பைரவி, நான் ஒன்னும் கொடுக்கலன்னு சொல்லிடு. சரி சஞ்சய், நான் அப்புறமா பேசுறேன். ஆறுமுகம் வசமா சிக்குனடா. நீ சொல்றத பைரவி நம்பவே மாட்டா. நான் சொல்றதான் அவன் நம்புவான். நான் சஞ்சய் கிட்ட 20 lakhs கேஷ் வாங்கினேன்னு அவன் கிட்ட சொன்னானா? ஆமா பைரவி, அவன் தான் சொன்னான். அவன் தான் சொல்லலன்னு சொல்றான். ஐயோ, சாமி சத்தியமா அவன் தான் சொன்னான் பைரவி. இல்லன்னா எனக்கு எப்படி தெரியும்? சஞ்சய் போய் சொல்ல மாட்டான். நீதான் எப்பவும் போய் சொல்லுவ. இப்பவும் நீதான் போய் சொல்ற. உனக்கு இதை யார் சொன்னா? உண்மையை சொல்லு. என்ன பைரவி, என்ன சந்தேகப்படுற? சஞ்சய் தான் நீ அவன்கிட்ட பணம் வாங்கினு என்கிட்ட சொன்னான். அத உன்கிட்ட வந்து கேளுன்னு கூட அவன் தான் சொன்னான். சஞ்சய், நீ சொல்ற மாதிரிலாம் கேவலமான ஜென்மம் கிடையாது. ஐயோ பைரவி, நீ அவனை நல்லவன்னு நம்புற. ஆனா அவன் ரொம்ப கேவலமானவன் பைரவி. அவன் தப்பான நோக்கத்தோட உன்கிட்ட பழகிட்டு இருக்கான். இது பாரு, யார் சரி யார் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. சரி, இதை விட நீ சஞ்சய் கிட்ட பணம் வாங்கல தானே? நீ வாங்கியிருக்க மாட்ட பைரவி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் தான் தேவையில்லாம போய் சொல்றான். அந்த ஃப்ராட் பையன் உன்னைய நீ பிரிக்கணும்னு சூழ்ச்சி பண்றான். நான் சஞ்சய் கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான். என்ன பைரவி சொல்ற? நீ சஞ்சய் கிட்ட பணம் வாங்கினியா? பேங்க்ல லோன் கேட்டு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா எலிஜிபிலிட்டி இல்லன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம சஞ்சய் கிட்ட கேட்டேன். அவன் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணான். கந்து வட்டிக்காரனால உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சஞ்சய் கிட்ட அந்த பணத்தை வாங்கினேன். பைரவி, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நான் சஞ்சய் கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினது உண்மைதான். அவன்கிட்ட பணம் வாங்கின விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு சஞ்சயே பிடிக்காது. அவன்கிட்ட பணம் வாங்கினு சொன்னா நீ எப்படி சம்மதிப்ப? அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல. என்ன காப்பாத்துறதுக்காக நீ வேற யார்கிட்ட வேணாலும் பணத்தை வாங்கிருக்கலாம். ஆனா எனக்கு ஆகாதவங்க கிட்ட போய் நீ ஏன் பணத்தை வாங்கின? நீ அவன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு முன்னாடியாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டு ரகசியமா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க. சரி, பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லிக்கலாமே. ஆனா அப்ப கூட என்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணல. இப்ப அதனால என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ என்கிட்ட சொல்லாதனாலதான். நீ சொல்லாதனால அந்த சஞ்சய் என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா? உனக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ரகசியமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கான். ஆஃப்டர் ஆல் பணம் வாங்கின விஷயத்த கூட அவன் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கா. என்கிட்ட நெருக்கமா பழகுற விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்லுவான்னு கேக்குறான். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான் அவன். ஆறுமுகம், சஞ்சய் பேசினதா சொல்லி நீயும் மனசுல இருக்க வக்கரத்தெல்லாம் இப்படி கொட்டாத. சஞ்சய் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் பேச மாட்டான். அவன் பொண்ணுங்களை மதிக்கிறவன். என் மேல அவன் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கான். அவன் என்ன பத்தி அப்படிலாம் தரக்குறவா பேசவே மாட்டான். ஏய், நீதான் அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. ஆனா அவன் உன்னை பத்தி கேவலமா பேசுறான். உனக்கும் அவனுக்கு ஏதோ கள்ள உறவு இருக்கு, நாக்கும் சாம பேசுறான். என்னது? என்ன சொன்ன? எனக்கும் சஞ்சய்க்கும் கள்ள உறவா? ஏய், என்ன என்ன அடிக்கிற? உன்னை அடிக்காம வேற யார் அடிக்கிறது? இத சொன்னானே அந்த சஞ்சய், அவனை போய் கேளு. அவன் அடி. எனக்கு சஞ்சய் பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். சஞ்சய் எனக்கு பண உதவி பண்ணதை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீதான் என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. நீ சொன்ன எந்த வார்த்தையும் சஞ்சய் சொல்லிருக்க மாட்டான். ஓ மனசுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை தான் அவன் சொன்னதா நீங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன். கேவலம் அந்த சஞ்சய் மேல இருக்கிற நம்பிக்கை கூட கட்டின புருஷன் ஏன் மேல இல்ல உனக்கு? இத போய் நான் வெளியே சொன்னேன்னு வை, எல்லாரும் என்ன பார்த்தா சிரிப்பாங்க. வாய மூடு. என்கிட்டயே நீ இவ்ளோ தப்பா பேசுறியே, அப்ப சஞ்சய் கிட்ட போய் நீ என்னெல்லாம் பேசிருப்ப? பாவம் சஞ்சய், எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து அவன் அவமானப்படுறதுதான் மிச்சம்.
நீயே என்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு தப்பா பேசினா அப்ப மத்தவங்க பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இப்படி ஒரு சந்தேக பேர் வழியோட நம்பிக்கை இல்லாதவனோட நான் இருக்க விரும்பல. இப்பவே இந்த விஷயத்தை அன்னபுண்ணியத்தை கிட்ட சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டே போறேன். இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்ப நீ என்ன சஞ்சய் கூட சேர்த்து வச்சு தப்பா பேச ஆரம்பிச்சியோ அப்பவே நீ ஆம்பளன்ற அருகதையை இழந்துட்ட. இனிமே செத்தா கூட என் மூஞ்சில் முடிக்காது. உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தோட நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன்னு நினைச்சு நான் வெட்கப்படுறேன். உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பைரவி, ஏய் ஏய் பைரவி, பைரவி நில்லு, இரு இரு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு பைரவி. சத்தியமும் ஒன்னையும் சஞ்சயும் பத்தி நான் தப்பா பேசல. தப்பா பேசினதெல்லாம் அவன் தான். என்ன நம்பு பைரவி. அவன் உயிரே போனாலும் என்னை பத்தி தப்பா பேச மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீதான் ஆரம்பத்துல இருந்தே என்னையும் சஞ்சயும் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் கள்ள உறவு இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மாதிரி நான் இந்த வீட்டுல இருந்தா இதை விட கேவலம் வேற எதுவுமே இருக்க முடியாது. பைரவி, நான் சொல்றதை கேளு பைரவி. பைரவி நில்லு பைரவி. பைரவி, பைரவி நில்லு பைரவி, நில்லு பைரவி. பைரவி அம்மா கிட்ட சொல்லிடாத பைரவி. பைரவி அம்மா கிட்ட சொல்லிடாத பைரவி. ஏய் சொன்னது கேளு பைரவி. வாமா பைரவி, திருநீர் எடுத்துக்கோ. இது ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்சா. பைரவி, என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? இனிமே நான் இங்க இருக்க விரும்பல. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். என்ன பைரவி, ஏன் நீ இப்படி சொல்ற? இந்த வீட்ல நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? உங்க புள்ள ஆறுமுகத்தை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய குறைதான். பைரவி இப்படி கோவமா பேசுற அளவுக்கு என்னடா பண்ண? சொல்லு. பைரவி, ஆறுமுகம் என்ன தப்பு பண்ணான்னு என்கிட்ட சொல்லுமா? நீ இந்த அளவுக்கு மனசு வெறுத்து பேசுறன்னா அதுக்கு நிச்சயமா இவன் தான் காரணமா இருப்பான். சொல்லுமா, இவன் என்ன பண்ணான்? சொல்லு. சொல்லுமா, இவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. இவ்வளவு நாளா இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம பரித வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. நாளுக்கு நாள் ஆறுமுகத்தோட டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசுற. நீ என்னமா சொல்ற? பொன்னியும் சஞ்சயும் சேர்த்து வச்சு இவன் தப்பா பேசினானா? ஆமா அத்தை. 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க யாருக்குமே தெரியாம ஆறுமுகம் கந்து வட்டிக்காரன் கிட்ட 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாரு. அதுக்கு மாசம் மாசம் வட்டியும் கட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளா வட்டி கட்ட முடியாததுனால அந்த கந்து வட்டிக்காரன் ஆறுமுகத்தை ரோட்ல நிறுத்தி மிரட்ட ஆரம்பிச்சான். அதை பார்த்துட்டு நான் மனசு கேட்காம அந்த கடனை திருப்பி அடைக்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் கிட்ட நான் லோன் கேட்டேன். அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால சஞ்சய் கிட்ட போய் நான் உதவி கேட்டேன். அவன் உடனே 20 lakhs கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அந்த பணத்தை நான் ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து அந்த கந்து வட்டிக்காரன் கிட்ட கடன் அடைக்க சொன்னேன். ஆறுமுகத்துக்கு சஞ்சயை பிடிக்காததுனால இந்த விஷயத்த நான் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லல. இப்ப அந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் கிட்ட பணத்தை வாங்கின விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லல? உனக்கும் சஞ்சய்க்கும் என்ன தொடர்புன்னு என்ன சந்தேகப்படுறாரு. என்னடா இதெல்லாம்? ஏன்டா உன் புத்தி இப்படி இருக்கு? மா, நான் போய் அப்படி சொல்லுவேனாமா?
அந்த சஞ்சய் தாமா அப்படி சொன்னான். இல்ல நான் சஞ்சய்க்கே போன் பண்ணி கேட்டேன். நான் அப்படி சொல்லலன்னு சொல்றான். இவர்தான் கற்பனை பண்ணி வாய் கூசாம இப்படி எல்லாம் பேசுறாரு. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். ஐயோ அம்மா, என்னம்மா பேசுற? நான் போய் பைரவியை சந்தேகப்படுவானாமா? நான் அவளை ஒரு துளி கூட சந்தேகப்படலாமா? அந்த சஞ்சய் தான் அவனுக்கும் பைரவிக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாமா. அதத்தான் நான் வந்து பைரவி கிட்ட சொன்னேன். ஆனா பைரவி நான் சொன்னது தப்பா நினைச்சுக்கிட்டு என் மேல கோவப்படுறாமா. இல்ல உயிரே போனாலும் சஞ்சய் என்னை பத்தி தப்பா பேச மாட்டான். ஆரம்பத்துல இருந்தே சஞ்சயும் என்னையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டுதான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல எனக்கும் சஞ்சய்க்கும் ரகசிய உறவு இருக்குன்னு என்கிட்டயே வந்து சொல்றாரு. இதுக்கு மேல எல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்க விரும்பல. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். பைரவி, அவன் என்ன தப்பா பேசியிருந்தாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத. ஆறுமுகம் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல தெரியாம பேசுறதுக்கு. ஆறுமுகம் எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன். கல்யாண மண்டபத்துல சிந்து காணாம போனதுனால என்ன ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க எல்லாம் முடிவு பண்ணீங்க. ஆனா அந்த முடிவுல எனக்கு துளியும் சம்மதம் இல்ல. அதனால எங்க அப்பா கிட்ட அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நான் எவ்வளவோ போராடினேன். ஆனா எங்க அப்பா இந்த கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா நான் அன்னபூர்ணிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாது, கொடுத்த வாக்கு காப்பாத்தலனா நான் என் உயிரே விட்டுருவேன்னு அவர் ரொம்ப எமோஷனலா என்கிட்ட பேசினாரு. அந்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே தெரியாம நான் ஆறுமுகத்துக்கிட்ட வந்தேன். அவர்கிட்ட இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னு நான் கெஞ்சினேன். என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு மேடையிலேயே சொல்லிடுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஆறுமுகமும் சம்மதிச்சாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஆறுமுகம் நிறுத்திடுவார்னு ரொம்ப நம்பிக்கையோட மேடைக்கு வந்தேன். ஆனா ஆறுமுகம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம்னு சொல்லி என் தலையில பெரிய இடி இறக்குனாரு. நான் தாலி கட்ட வேண்டான்னு கெஞ்சியும் கூட இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம, அவளோட சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இவ்வளவு நாளா விருப்பமே இல்லைனாலும் நான் இவர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட நடத்தை இவர் சந்தேகப்பட்டாரோ அதுக்கப்புறம் இவரோட வாழ்றதுல அர்த்தமே இல்ல. நீங்க எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு இப்பவே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நான் இவரை விட்டு விலகி போனாதான் என்னால நிம்மதியாவே வாழ முடியும். பைரவி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடா, பைரவி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. பைரவிக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை பாக்குறது கூட தப்புடா. ஆனா நீ அவ வேண்டான்னு சொல்லியும் அவ கழுத்துல தாலி கட்டி இவ்வளவு நாள் அவளை கஷ்டப்படுத்திருக்க. நீ என் புள்ளையே இல்லடா, நீ என் புள்ளையே இல்ல. அன்னைக்கு சிந்து சிவா அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டான்னு எல்லாரும் முன்னாடியே போய் சொன்னான். அந்த பொய்ய நம்பி நான் சிவாவை சிந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னேன்.
சிந்து சொன்னது பொய்யா இருந்தாலும் ஏன் வாக்க மீறக்கூடாதுன்னு சிந்து கழுத்துல தாலி கட்டி அவள் அவன் மனைவியை ஏத்துக்கிட்டான். ஆனா நீ ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த சொல்லியும் கேட்காம அவ கழுத்துல தாலி கட்டிருக்க. இதை விட ஒரு கேவலமான விஷயத்த யாருமே செய்ய மாட்டாங்க. மா, பைரவி கல்யாணத்தை நிறுத்த சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்னால அப்படி செய்ய முடியலமா. உனக்கு ஏதாவது ஆயிருமேங்கிற பயத்துலதாம்மா நான் கல்யாணத்தை நிறுத்தாம அவ கழுத்துல தாலியை கட்டினேன். போதும், நிறுத்தடா. நீ கல்யாணத்தை நிறுத்தி அப்ப என் உசுறு போயிருந்தா கூட நான் சந்தோஷமா நிம்மதியா செத்து போயிருப்பேன்டா. ஆனா விருப்பமே இல்லாத பைரவிக்கு தாலி கட்டி அவ வாழ்க்கைய கெடுத்து என்ன உயிரோட நீ கொன்னுட்டடா. இப்படி ஒரு கொடுமையை செஞ்சதுக்கு நீ என்ன அன்னைக்கே கொண்டு இருக்கலாம். அத்தை, சிந்து போய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக சிந்துவோட கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சீங்க. அதே மாதிரிதான் ஆறுமுகமும் விருப்பமே இல்லைன்னு சொல்லியும் அவர் என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டிருக்காரு. அப்ப சிந்துக்கு ஒரு நியாயம், ஆறுமுகத்துக்கு ஒரு நியாயமா? சிந்து சிவா கல்யாணம் செல்லாதுன்னு சொன்ன நீங்க எனக்கும் ஆறுமுகத்துக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லணும். இந்த நிமிஷத்தோட எனக்கு இவர் கூட வாழ துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு ஆரம்பத்துக்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுங்க.